அனைவருக்கும் வணக்கம். 2026 எலெக்ஷனில் நாம் தமிழர் கட்சி சம்பவம் பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் நேற்றுக்கு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் அப்படின்னு சொல்லி இந்த ஆங்கில ஊடகம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க ஊடகம் எல்லாமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டாங்க. அதில் நாம் தமிழர் கட்சி புறக்கணிச்சிட்டாங்க. இவங்க புறக்கணிக்கும் போதே தெரியுது நாம் தமிழர் கட்சி சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி போகிறாரு, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருச்சி, மதுரை, தேனி எல்லா இடத்துக்கும் போகிறாரு. கூட்டம் அலாலியாக வருது. காசு கொடுக்கல, கோட்டர் கொடுக்கல, கோழி பிரியாணி கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. அண்ணன் சீமான் அவர்களை பார்க்குறதுக்கும் சீமான் அவர்கள் பேசுகிறது கேட்குறதுக்கும் உணர்வோட எழுச்சியோட நிற்கிறாங்க இந்த மக்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி 25% மேலே எடுக்கும். நான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சி 16லேருந்து 20% மேலே ஓட்டு எடுக்கும். 2 மடங்குலேருந்து 3 மடங்கு வளர்ச்சி இருக்கும். 70 லட்சத்துலேருந்து 1 கோடி வரை ஓட்டு இருக்கும். ஏன்னா மக்கள் நாம் தமிழர் கட்சி விரும்புகிறாங்க. தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வளர்ந்துருக்குது. சீமான் அப்படிங்கிற ஒருத்தனோட உழைப்பு 33 நாள் உழைப்புங்கிறது சாதாரணம் கிடையாது, வளரும். ஆனால் இந்த ஊடகம் என்ன பண்ணும் தெரியுமா? நம்ம எல்லா உழைப்பையும் தடுக்கும், மறைக்கும். நாம் தமிழர் கட்சினே ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். ஆனால் இந்த ஊடகத்தில் ஒரு கேவலமான ஒரு அஜெண்டா என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய் ப்ரொமோட் பண்ணுவாங்க. எப்படி 2021 கமலை ப்ரொமோட் பண்ணாங்க. அதே மாதிரி தான் மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிரசாந்த் கிஷோர் பிகே 20% எடுப்பார், 30% எடுப்பார், 50 சீட் எடுப்பார், 100 சீட் எடுப்பார். நான் ஏன் கடைசியில் 3% எடுத்தார் பாருங்கள். அதே மாதிரி தான் நடக்க போகுது. கமல் 3% எடுத்தார், பிரசாந்த் கிஷோர் 3% எடுத்தார்ல, அதே மாதிரி நடக்க போகுது. நாம் தமிழர் கட்சி 2026 கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, 10 எம்எல்ஏ வருவார். 10 எம்எல்ஏ நம்ம சட்டமன்றத்துக்குள்ளே 10 வேணாங்க. காரைக்குடியில் அண்ணன் சீமான் ஜெயிப்பாருங்க. அதை சொல்கிறேங்க. அதுக்கு மேலே யார் ஜெயித்தாலும் தோற்றாலும் அது இறைவன் கணக்கு. அதுக்கு மேலே நம்மளுக்கு வரக்கூடியது வரட்டும். ஆனால் இவனுங்க அதை கூட போட மாட்டாங்கல்ல. இவங்களுக்கு இருக்குது செருப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 2026 இந்த 4ஆம் தேதி தெரியும் இவங்களுக்கு யார் செருப்படி கொடுக்க போகிறா, யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது, யாருக்கு மக்கள் ஆதரவு இல்லைன்னு சொல்லி. இதில் இந்த இந்தியா டுடே அப்படிங்கிற ஒரு சேனல், இங்கிலீஷ் சேனலு, அவங்க ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ ஃபேக்குன்னு பாருங்கள். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காடானா வாய்ப்பே கிடையாது. விஜய் 37% எடுத்து ஆட்சி பிடிக்க போகிறாராம். டேய் ஏதாவது நியாயம் இருக்காடா? இவங்க எவ்வளோ ஃபேக் அப்படிங்கிறதுக்கு இதுவே தெரியுதா? நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரே போட மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அடியில் பைப்பை சேர்த்துன மாதிரி இருக்கும். தமிழ் தேசிய கருத்தியல், மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் பேசிட்டு இங்கே இருக்கக்கூடிய மலையை காக்கணும், மண்ணை காக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எரியற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க காப்பீடு கைக்கூலி. ஒட்டு மொத்தமாக அவங்க தலைமையில் யார் இருக்காங்கன்னா பிராமண கூட்டம் உட்காந்துருக்கேன். எப்படி இந்த தந்தி டிவியில் அந்த பிராமண அருண் அப்படிங்கிற ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு சீமான் காரைக்குடியில் ஜெயிக்க மாட்டார், காரைக்குடி பிரபு தான் ஜெயிப்பார், மாங்குடி கேஸ்ட்டு அப்படி இப்படின்னு இவங்க உருட்டிட்டு அதில் அப்படியே சீமான் லேட்டாக வந்துட்டார் இப்படின்னு உருட்டுறாங்க. இல்லை, ஏன் உருட்டுறாங்க? இதே இவன் 2021 திருவெற்றி விழான சீமான் 6% வருவார், 10% வந்தாலும் கடைசியில் சீமான் 21 வந்தார்ல. ஏன்னா இவங்க பிராமண கூட்டத்துக்கு என்ன ஆனால் சீமான் என்ன தப்பு பண்ணிட்டார் அப்படின்னா, நம்ம பிராமண கடப்பாறை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதே தப்பு. இவங்களெல்லாம் நம்ம ஆதரிச்சிருக்கே கூடாது. நாம் தமிழர் கட்சி இந்த பிராமண கூட்டத்தை ஆதரிச்சிருக்கே கூடாது. அவனுக்கு என்ன பண்ணணும், இவங்க பண்ணுறது தான் கரெக்டு. அவங்க அவங்கள நம்ம இதாக தான் வச்சுருக்கணும். ஏதோ பாவம் அப்படின்னு நம்ம பேசுனதுனால அவங்களுக்கு என்னென்னா, அவங்க எப்போயுமே ஒரு வேறு லெவலில் தாங்க இருப்பாங்க. நம்ம தாங்க அப்படி நினப்போம். அவங்க எப்போயுமே தனியாக தான் இருப்பாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் இருப்பாங்க. அதனால் அவங்க காட்டுவாங்க. இதில் பாதி பேர் அந்த கூட்டமாக தான் இருக்கும். பாண்டே கூட சும்மா பேசுவார், சீமான் அண்ணேன்னு பேசுவார். ஆனால் அவருக்கு அவருடைய இதுதான் இருக்கும். அது வெளிப்படையாக தெரியாது. ஆனால் உள்ளே வச்சுருப்பாங்கிறது தெரியும். சரி, அடுத்து இந்த என்டிடிவி காரங்களை பாருங்களேன். விஜய் 98லேருந்து 120 சீட் எடுப்பார். விஜய் தெருவுக்கு வர போகிறாரு கண்ணு. விஜய் இந்த எலெக்ஷனோட மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போகிறாரு கண்ணு. அப்படி தான் ஃபேக்ட்டு. எப்படி கமல் அப்படியே தோற்று போய் கோயத்தெருக்குலேருந்து அப்படியே நடந்து வந்தாரோ 2026 எலெக்ஷனை பார்த்துட்டு ஒரு 1200 சீட்டை ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போய் எப்படி அப்படியே சோகமாக நடந்து போய் அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கடைசியில் திமுகவில் போய் சேர்ந்தாரோ அதே மாதிரி தான் விஜய் பண்ண போகிறாரு. நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை குறைக்க தான் விஜய் திமுகவில் இறக்கி விடப்பட்டிருக்கவர். அவர் கண்டிப்பாக தோற்று போயிடுவார். 3%லேருந்து 5% எடுத்தாலே அதிகம்தான். ஆனால் அவர் விஜய் 98லேருந்து 100 எடுப்பாரான். இதே மாதிரி தான் கமலுக்கும் போட்டாங்க. கமல் அப்படியே 90 சீட் ஜெயிச்சிருவார், ஆட்சி அப்புறம் தான் தொங்கு சட்டமன்றம். அதே மாதிரி இவருக்கு ஒரு ஓலா கதை விட்டுருக்கானுங்க. இதில் தமிழ்நாட்டில் இருக்க ஊடகங்கள்லாம் எவ்வளோ தூரம் ஒரு கேடுகட்ட ஊடகங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இல்லை இந்த நியூஸ் 18 நியூஸ் கார்டை பாருங்கள். அவங்க எவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்க. இந்த பீப்புள்ஸ் ப்ளஸ் அப்படிங்கிற சேனல் 2 to 6 சீட்டு நாம் தமிழ் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி பேரை சொல்லி அந்த சீமான படத்தை போட்டிருக்காங்க. ஆனால் இதில் இந்த பாலிமர் அப்படிங்கிற ஒரு டிவிக்காரன் இருக்கான். அவன் பாருங்கள், எந்த இடத்துலையுமே நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத போடலை. மற்றவை சீமான உருவத்தை மட்டும் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க எடுத்தது. இந்த மாதிரி ஏதோ பீப்புள்ஸ் ப்ளஸ் எடுத்திருக்காங்க. பீப்புள் ப்ளஸ்ஸு நியூஸ் 18 எத்தனை போட்டிருந்தாங்க? நாம் தமிழர் கட்சிக்கு 2 சீட் போட்டிருந்தாங்க, 2 to 6. இதில் மற்றவைன்னு போட்டு சீமான படத்தை வச்சுருக்கேன். அப்போ இந்த போலிமர் டிவியெல்லாம்
எந்த அளவுக்கு தமிழினத்துக்கு எதிராக இருக்கான் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவங்கெல்லாம் யாருன்னா இந்த ஆரிய கூட்டம், அந்த இதுக்கு பிஜேபிக்கு வந்து ஒத்துதுற கூட்டம் இந்த பாலிமர் சேனல். அப்போ புரிஞ்சுக்கங்க, இவங்கெல்லாம் நாம் தமிழ் கட்சி எப்போயுமே எதிராக இருப்பானுங்க. அதே மாதிரி இந்த ஜேவிசி ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு டைம்ஸ் நவ் அப்படிங்கிற சேனல் வந்து கொடுத்துருக்காரு அதிமுக ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவர் எல்லாருமே பாருங்கள் தாவேக்கா 8-10 8-10ன்னு போடுவாங்க, நாம் தமிழ் கட்சி 0ன்னு போட்டுருவாங்க. யார் இந்த ஜேவி ஸ்ரீராம், இந்த கிஷோர் கேசாமியெல்லாம் வந்து சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட் பண்ணுவான். அதே மாதிரி பாண்டியனை சப்போர்ட் பண்ண சப்போர்ட். ஏன்னா சீமானவர்கள் வந்து அந்த பிராமணர் ஆதரவாக எங்கே அந்த செந்தமிழ் நாடுன்னும் போது இல்லை, இந்த தேன் வந்து காது இல்லைன்னு சொல்லி பாரதி சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது அவங்களுக்கு குதூகலமாக இருக்கும். ஆனால் நாம் தமிழ் கட்சி வளர்றதோ, ஆனால் சீமான் வளர்றதோ அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அதனால நாம் தமிழ் கட்சி சீமான் வந்து 2 சீட்டாவது ஜெயிப்பாருன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து முடியாது. ஏன்னா உள்ள அந்த உணர்வு இருக்குல்ல, எந்த உணர்வு, அந்த உணர்வு அது வந்து வராது. அதனால தான் அவ்வளவு கேவலமாக ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அதில் ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. இவங்க ஆரம்பத்திலேருந்து இந்த நரேட்டிவ் தான் வந்து செட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் புதிய தலைமுறையை பாருங்கள், பீப்புள் இன்சைட் அப்படிங்கிறது ஒரு கருத்து கணிப்பு இருக்காங்கன்னா எல்லாம் போட்டு நாம் தமிழ் கட்சி மற்றவை அப்படின்னு சொல்லி போடுறது. ஆனால் இந்த சத்தியம் டிவி பாருங்கள், அதே மாதிரி இந்த பீப்புள்ஸ் பல்ஸ் வந்து 2 6 சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சில சத்தியம் சேனலாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த நியூஸ் 18 சேனலாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுத்ததை போட்டிருக்காங்க. பீப்புள் ப்ளஸ் வந்து 2 to 6 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை போட்டிருக்காங்க. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து போடலை. ஆனால் 2026 இந்த மே 4 ரிசல்ட்டை பார்க்கும்போது இந்த கும்பல்லாம் இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டாங்கல்ல, இந்த கும்பலுக்கெல்லாம் வந்து செருப்படி கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குது. விஜய் வந்து எப்படி கேவலமாக தோக்க போகிறார் அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். நாம் தமிழ் கட்சி எப்படி சாதிக்க போகுது அப்படின்னு சொல்லி மட்டும் பாருங்கள். நான் சும்மா அதை போகிற போக்கில் சொல்ல, நாமளும் களத்தில் என்ன பண்ணியிருக்கோம், நம்மளும் உழைச்சிருக்கோம். நாம் தமிழ் கட்சி எவ்வளோ ஓட்டு வாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நானே 10 ஓட்டு போன தடவை போட வச்சவன், இந்த தடவை 20 சில்லற ஓட்டு வந்து போட வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரங்களும் போட வச்சுருக்காங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, கண்ணுக்கு தெரியாத சில்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நாம் தமிழ் கட்சிக்காரங்க வந்து அந்த பூத் ஏஜெண்டாக வந்து இருக்க மாட்டாங்க. பூத் ஏஜெண்டாக இல்லாத இடத்துல ஒரு பூத்துக்கு வந்து 100லேருந்து 250 ஓட்டு வந்து வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து நாம் தமிழ் கட்சி இருக்குது. அந்த கெப்பாசிட்டி இந்த இடம் வந்து 2 மடங்காக மாறி இருக்குது. ஆனால் பூத்துக்கு ஏஜெண்டாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியில் திமுக அதிமுக தாவேக்கால கூட 2-3 பேர் வந்து உட்காந்துருக்கலாம். ஆனால் நாம் தமிழ் கட்சிக்கு பூத் ஏஜெண்டே இருக்காது. உள்ளே போய் இந்த இதில் ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் ஓட்டு வந்து வரும். அதே மாதிரி தான் நாம் தமிழ் கட்சி இந்திய எலெக்ஷன்லையும் நம்ம பூத் ஏஜென்ட்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் ஓட்டு நம்மளுக்கு வந்து பெரிவாரியாக விழுந்துருக்குது. அப்படியே சீமான போடுறதுல ஏன் கூட்டம் வருது, சாட்டை போடுறதுல ஏன் கூட்டம் வருது, ஏன் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வந்து இந்த எலெக்ஷனில் இப்போ இந்த எலெக்ஷன் இல்லாமல் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பூம் ஆகுது. இன்ஸ்டாகிராமில் மட்டும் அவ்வளோ எழுச்சி இருக்குது நாம் தமிழ் கட்சிக்கு. அவ்வளோ இளைஞர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது நாம் தமிழ் கட்சி எவ்வளோ எழுச்சி இருக்கணும். இந்த விஜய் அப்படிங்கிற நாயகி என்ன பண்ணுறான், காசை கொடுத்து 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா கொடுத்து எனக்கு சீட் 20% 30% இருக்க சொல்லுங்கள், ஆச்சு இப்படி பண்ணுறேன். ஆனால் ஆர்கானிக்காக இருக்குது இந்த ஒரு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட் வந்து 2026 எலெக்ஷனில் மே 4 வெளிப்படையாக தெரிய போகுது. இந்த எக்ஸிட் போலாக இருக்கட்டும், இந்த ப்ரீ போலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் செருப்படி வாங்க போகிறாங்க. அதுலேயும் இந்த ஜேவிசி ஸ்ரீராமும் இந்த பி குமார், அவன் தம்பி ஜெபகுமார், அப்புறம் இந்த கிஷோர் கேசாமி, இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு சொல்லுவாங்க எல்லா தொகுதிக்கும் திருத்தணியாக 4%, திருவெற்றியூரம் 5%. இவனுங்க எங்கே போய் இது பார்த்தாங்கன்னா ஏதாவது பார்த்துருப்பாங்க. இதிலே பாருங்கள் திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் எடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொல்லி பல பேர் எடுத்திருக்காங்க. இந்த ரிசல்ட் வரும்போது ரிசல்ட் வந்து அப்படியே தலையில் தான் மாறும். இந்த ரிசல்ட்டில் பாருங்கள் எல்லாருமே மண்ணை கவ்வானுங்க. 4-3 போட்டி அப்படிங்கிறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் சாதிக்க போகுது அப்படிங்கிறதா இதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. இந்த நியூஸ் கார்டு எதையுமே பார்க்காதீங்க. நம்ம வந்து உறுதியாக இருப்போம். 2026 மே 4 நம்ம தான் வந்து களத்தில் இருக்க போகிறோம். நம்ம தான் வந்து ஆட்ட நாயகன். அந்த ஒரு இவங்க சொன்னாங்க பாருங்கள், ஒரு பத்திரிக்கையாளர் லட்சுமி, சீமான் தான்டா கேம் பிளேயரு, கீமான் தான் வந்து அந்த கேமில் இருக்கக்கூடிய ஆட்ட நாயகன். அவர் பின்னாடி தான் என்ன இருக்குது, இந்த எலெக்ஷனே வந்து சுற்றிட்டு இருக்குது. அவர் தான் மக்களுக்காக அவர் தான் உழைக்கிற. 33 நாளில் எவனாவது 10,000 கிலோமீட்டர் போக முடியுமா, எவனாவது 1000 மணி நேரம் வந்து பேச முடியுமா, எவனாவது வந்து மக்கள் பிரச்சனையை மனசில் வந்து பேச முடியுமா? சீமானை தான் மக்கள் விரும்புகிறாங்க. இவங்கெல்லாம் சும்மா வந்து ஊடகத்தால் பெரிதாக்கப்பட்ட பின்பம். இந்த பின்பம் வந்து உடஞ்சி 2026 மே 4 ரிசல்ட் தெரியும் போது இவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காணொலி முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.